நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் வந்து இன்னைக்கு ஒரு புகார் சொல்லியிருக்காங்க. அவங்க தோட்டத்தில் பல கோடி ரூபாய் தரேன்னு சொல்லி திமுகவை சேர்ந்த சில பேர் சந்திச்சு பேசினதாகவும். ஈரோடு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தன்னை திமுகவினர் விலை பேசுவதாக கூறிய குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் முத்துசாமி பதிலளித்துள்ளார். 2026 வந்து எம்எல்ஏ உனக்கு பதவி தருவோம், சீட்டு தரணும்னு சொல்லி சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் யாரும் பேசுகிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அவங்க எந்த ஊரில் இருக்காங்கன்னு கூட நாங்கள் வந்து யோசிக்கல. வேட்பாளர் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் நேராக கூட அவங்கள சந்தித்தது கிடையாது. அந்த மாதிரி யாரும் வந்து போய் பேசுகிறதாகவோ அப்படி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையே இல்லையே. எத்தனையோ பேர் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் வந்து சுயேட்சையாக நிறைய மனுக்கள் இருக்கிறது. அப்போ அவங்கள தான் பார்க்க ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால் வேறு வேலையை பார்க்க முடியாது. இது வந்து அந்த மாதிரி அணுகுமுறை திமுக கிட்ட எந்த காலத்திலும் இல்லை, இன்றைக்கும் அது மாதிரி வந்து இல்லைங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க அப்படி சொன்னது எதை வச்சுட்டு சொன்னாங்கன்னு தெரியல. அது சரியான ஒரு கருத்தாக இருக்காது. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் அவங்களோட கட்சியை சேர்ந்தவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் இடையூறு பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் திமுக தான். காவல்துறை வந்து பொய்யான வழக்குகள் போடுது. திமுகவை நாம் தமிழராக பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நாம் தமிழர் வேட்பாளர் இல்லை. அவங்க அப்படி சொல்கிறதுங்கிறது அவங்க கட்சியை பொறுத்தவரைலாம் அது சரிதான். நீங்கள் திமுகவா நாங்களான்னு பார்த்துடுறோன்னு சொல்கிறதில்ல. அவங்க அந்த சைடில் நிற்கிறவங்க அப்படி தான் பேசணும். அதில் வந்து நாங்கள் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அவங்க வந்து எப்போ நாமினேஷன் போட்டாங்க, எங்கேருந்து போகிறோம், இதெல்லாமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதெல்லாம் கவனிக்கலை. நாங்கள் வந்து இப்படி காலையில் 7 மணிக்கு புறப்பட்டு மத்தியானம் 12 மணி 1 மணி 2 மணி வரலும் நாங்கள் வந்து போய் மக்களை சந்திக்கிறோம். எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கறது கூட நேரம் இல்லை. அப்போ அது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.